ஹாய், மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஒரு க்ளே கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் கேக் பேஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இதை நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்லேயோ இல்லைனா ஸ்கொயர் ஷேப்லேயோ ஏதோ ஒரு கேக் பேஸ் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் கலர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கலர் பேப்பர் பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அதில் வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு கலரில் வந்து பேப்பர் ஒட்டியிருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேப்பரை அப்படியே விட்டு நீங்கள் ட்ரை பண்ணினாலும் ஓகே தான். ஓகேங்களா? அண்ட் தென் க்ளே வாங்கியிருந்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக ஏதாவது செஞ்சு வச்சுருப்பீங்கள்ல, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோக்கான கிரெடிட் எல்லாமே தருணிக்குட்டிக்கு தான் போகும். ஏன்னா தருணிக்குட்டி நான் க்ளே வாங்கி தந்ததுல இருந்தே நிறைய குட்டி குட்டியாக டெய்லி ஏதாவது ஒன்று செய்வாங்க. குட்டி குட்டியாக பண்ண சொல்லுவேன். ஸோ அதெல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த கிராஃப்டே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் நிறைய செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் அவள் என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு ஒரு குட்டி கிளான்ஸ் காமிக்கிறேன். இது எல்லாமே என்னென்ன அப்படின்றது, எப்படி செஞ்சா அப்படின்ற வீடியோலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நான் பாப்பாவை வச்சே வந்துட்டு ஒவ்வொன்றா செஞ்சு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா தான் பண்ணினாளா அப்படின்னு நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். நிறைய ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ரியாலிட்டியாக இருக்கும். கேக் பேஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் எதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப சூப்பர்பாக, ரொம்ப அட்ராக்டிவாக பேஸ்ட் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் செப்பரேட்டாக பிரித்து வச்சுட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் தான் நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். அதர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதே டப்பாலேயே போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த கேக் பேஸில் இந்த பேப்பர் வந்துட்டு பிரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். குயிக் ஃபிக்ஸ் அப்படின்ற க்ளூ தான் வந்துட்டு வீட்டில் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி கேமரா செஞ்சு வச்சுருந்தா அது, பர்கர், இது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அவுல் தான். அதுக்கப்புறம் லேடி பர்க், தென் ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து ரெடி பண்ணியிருக்கா, ஒரு நண்டுக்குட்டி ரெடி பண்ணியிருக்கா, தென் ஒரு லாலிபாப் அழகாக இருக்குல்ல, பீட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கா பாருங்களேன். தென் ஒரு பைனாப்பிள், பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ், அதுக்கப்புறம் இது என்னன்னே தெரியலைங்க, பாப்பா கிட்ட தான் கேட்கணும் அது என்னன்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். தென் ஒரு சிக் வந்து செஞ்சுருக்கா, பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் எகைன் ஒரு ஃப்ளார், தென் கிறிஸ்மஸ் கேப் போட்டிருக்கிற மாதிரி ஒரு பொம்மை, ஐ திங்க் ஸோ இது பீஸ் அண்ட் பென் பேலட், ஒரு ஸ்மைலி ஃப்ளார், குட்டி கொடை ஒன்று செஞ்சுருக்கா. இந்த இடம் கேப்பாக இருந்தது, ஸோ அங்கே ஒரு கேரட் வச்சுட்டேன், ஒரு டக், தென் ஒரு பன்னின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, ஒரு ஆங்க்ரி பேர்ட், ஒரு குட்டி நாய்க்குட்டி, எகைன் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார், தென் ஒரு லாலிபாப், கலர் லாலிபாப், ஒரு பொக்கே ஃப்ளார், யானைக்குட்டியோட ஃபேஸ், திராட்சை பழம், ஒரு ஈவில் ஃபேஸ், எகைன் ஒரு ஃப்ளார், அண்ட் தென் ஒரு பென்குயின். இது எல்லாத்தையும் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் அவுட்லைன் ஏதாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா, கலர் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பாம்பாம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ளே யூஸ் பண்ணியே தான் வந்துட்டு பண்ண போகிறேன். புது க்ளே யூஸ் பண்ணுறத விட பழைய க்ளே நிறைய இருந்தது. அது எல்லாமே வந்துட்டு ட்ரையாக இருந்தது. அது எல்லாத்தையுமே மறுபடியும் பழையபடிக்கு நம்ம நார்மல் க்ளே மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பண்ண போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ அதனால் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நார்மல் க்ளே மாதிரி இப்போ நான் மாற்றி மறுபடியும் இதே கவர்லேயே போட்டு வச்சிட்டேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மூடியோ இல்லை சப்பாத்தி கட்டையோ யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஈவனாக ஒரு உருளைக்கட்டை மாதிரி ஆகிடுமா. இதை வந்துட்டு ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த க்ளே மேக்கிங்லேயே வந்துட்டு கட்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கட்டரை யூஸ் பண்ணி இப்படி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈவன் பீஸாக கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் சர்க்கிள் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஈவனாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். டார்க் பிங்க் கலர்லேயும் லைட் பிங்க் கலர்லேயும் பர்பிள் கலர்லேயும் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தெர்மாக்கோல் பால்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது பீட்ஸ் வந்துட்டு பெரிய சைஸஸில் இருந்ததுன்னா அதை கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? இதே மாதிரி நிறைய ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒவ்வொன்றா வந்துட்டு லைனாக இப்படி பக்கத்தில் வந்து பேஸ்ட் பண்ணினேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பர்பிள் கலரே வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணினேன், ஒவ்வொன்றா வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது ஒட்டுக்கா அப்படியே ஒட்டிகிட்டே வந்துட்டு எல்லாமே வந்தது. இப்போ நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன்.
இந்த பர்பிள்லாம் இப்போ நான் தனியாக தானே பேஸ்ட் பண்ணேன். பட் ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒட்டிட்டு வருது பாருங்களேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒட்டிட்டு வந்துருச்சு. ஸோ அதனால எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணினேன். ரிமூவ் பண்ணி அண்ட் ஒன் மோர் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். குயிக் ஃபிக்ஸ் க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ண மறந்துட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிபாண்ட், அனபாண்ட் இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? என் கையில் இருந்ததை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே வந்துட்டு தெரியற மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பர்பிள் அண்ட் தென் 2 பிங்க், ஒரு லைட் பிங்க் அந்த மாதிரி. ஓகேவா? இங்கே இதுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம கிரியேட்டிவிட்டி தாங்க. இது ஒரு ஹேங்கிங் மாதிரி தான் வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி ஏதாவது சணல் கயிறோ இல்லைன்னா சாட்டின் ரிப்பன் இல்லைன்னா உள்ளன் த்ரெட் இந்த மாதிரி ஏதாவது பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம வாலில் வந்து ஹேங் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக ரெடி பண்ணது வந்து அப்படியே டப்பாவில் போட்டு வைக்கிறதுமே வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒட்டி வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி நிறைய குட்டி குட்டியாக ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குல்ல இந்த கிராஃப்ட்? எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையுமே சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த வீடியோவோட ஒப்பீனியனுமே வந்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையுமே வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.